கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பையும் அருள் ஆசையும் நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற அருமையான இறை மக்களே, ஆவியினுடைய தூய் ஆவியாருடைய ஆசீர்வாதங்களை நிறைந்த விதத்திலே 3 நாட்களாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளே, இன்றளவிற்கும் கத்தோலிக்க திரு அவை இறை இயேசுவால் அடித்தளமிடப்பட்ட கத்தோலிக்க திரு அவை இன்றளவிற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதென்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. என்ன அது என்று கேள்வி எழுப்பினால் பல்வேறு பதில்கள் வரும். நிச்சயமாக விவிலியம் என்று சொல்வார்கள். அது தொடக்க காலத்திலே இயேசுவோடு இணைந்து திரு அவை தொடங்கப்பட்ட பொழுது விவிலியம் இல்லை. போதனைகள் என்று சொல்வார்கள், ஓரளவுக்கு சரியான பதிலாக இருக்கலாம். வழிபாடு என்று சொல்வார்கள், ஓரளவுக்கு சரியான பதிலாக இருக்கலாம். எல்லாம் ஓரளவு என்று சொல்லுகின்ற போது மட்டுப்படுத்தி சொல்லவில்லை, அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். முழுமையாக 100% காரணமாக அமைந்திருப்பது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், பரிசு தரப்போவதில்லை, ஆனாலும் சொல்லலாம். தூய் ஆவியாருடைய அருட்கொடையை சொல்லலாம். ஓகே, நானே சொல்லிவிடுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், 2 வார்த்தை. சான்று பகர்தல். சான்று பகர்தல். The disciples of Jesus became the replica of Jesus. அவரை போல வாழ்ந்தார்கள், அவரை போல சான்று பகர்ந்தார்கள், இறப்பு வரைக்கும் சான்று பகர்ந்தார்கள். மறைசாட்சிக்குரிய இறப்பை தழுவினார்கள் திருமறையை காப்பதற்காக. கத்தோலிக்க திரு அவையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். திருச்சபை த சர்ச் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு வடிவத்தை பார்த்துக்கொள்வோம், அல்லது அமைப்பு முறைகளை பார்ப்போம், இன்ஸ்டிடியூஷனல் சர்ச் என்று. அது அல்ல திரு அவை. நாம் தான் திரு அவை. நம்முடைய சொல், செயல், சிந்தனை, உணர்வுகள், உறவுகள் அதில் வெளிப்படுவதுதான் திரு அவையினுடைய அம்சங்கள். இங்கு பெற்றுக்கொண்டிருக்கின்ற இறை அனுபவம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய குழுமத்திலும் இறை சமுதாயத்திலும் வாழ்வாக்கப்படுகின்ற பொழுது அதுதான் சான்று பகருகின்ற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இயேசு மாபெரும் புதுமைகள் நிகழ்த்தினார். அதில் நான் ஒரு குருவானவராக மிகப்பெரிய புதுமையாக நினைப்பது என்ன தெரியுமா? தண்ணீரை திராட்சை சமாக்கினதாக இருக்கலாம், 5 அப்பங்களை 5000 பேர் கொடுத்ததாக இருக்கலாம், இறந்த லாசரை உயிரோடு எழுப்பதாக இருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் தாண்டிய இறையியல் வல்லுநர்கள் கூட சொல்லாத ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு திருப்பலி நிகழ்த்த வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது என் உள்ளத்தில் எழுந்த ஒரு உள்ளொளி என்று சொல்லலாம், என்லைட்டன்மெண்ட் என்று சொல்லலாம். இன்றைக்கு எனக்கு நிகழ்ந்த ஒரு புதுமையாக நான் சொல்வது, எனக்கு வெளிப்படுத்திய உண்மையாக சொல்வது, இயேசு நிகழ்த்திய புதுமையிலேயே மாபெரும் புதுமை என்பது, இயேசுவோடு உடனிருந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கொடுமையாக தாக்கப்பட்டு, வஞ்சித்து, சிலுவையில் அறையப்பட்டு, கொடூரமான சாவுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது, இறந்து போன பொழுது பிரிந்து சென்றார்கள், ஓடிவிட்டார்கள், பழைய வாழ்க்கை ஓடினார்கள். எம்மாவுஸ் நோக்கி சீடர்கள் சென்றார்கள். ராயப்பர் பேதுரு என்று அழைக்கப்படுகிறவர்களெல்லாம் மீன்பிடிக்க போயிட்டார். பழைய வாழ்க்கை வாழ்வோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இயேசு என்ற ஒரு அத்தியாயம் முடிந்தது என்று ஓடிவிட்டார்கள். பயந்து நடுங்கி கதவடைத்து கொண்டிருந்தார்கள் அந்த குறுநில மன்னனுக்காக, ஆட்சியாளருக்காக. அந்த இடத்தில் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்றார்கள். கதவுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தார்கள். கதவுகளை மட்டுமல்ல, அவர் எல்லைக்கோடுகளாக இந்த வாழ்ந்த பகுதிகளை தாண்டி வந்தார்கள். பல்வேறு நாடுகளுக்கும் சென்றார்கள். இயேசு செய்த புதுமையில் முத்தாய்ப்பான புதுமை இதுதான் என்று நான் சொல்ல முடியும். உயிர்த்த இயேசுடைய வல்லமை பெந்தெகோஸ்தே அனுபவமாக அவர்கள் மீது இறங்கியது. பன்மடங்கு அருளாசியை பெற்றார்கள். படிக்காத பாமரரான பேதுரு திருச்சபையின் தலைமைப்படத்திற்கு வருகின்றார். அதற்கு முன்பாக சங்கங்களிலும் யூத வேதகலாபனை விசாரணைகளிலும் தெளிவாக பேசுகின்றார், தெளிவாக பேசுகின்றார். சவுல், துன்புறுத்திய சவுல் இயேசுவோடு வாழாதவர். அவரால் தொடப்பட்ட பிறகு, தடுத்து ஆட்கொண்ட பிறகு முழுமையாக ஒரு அப்போஸ்தலராக மாறுகின்றார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொன்ன பிறகு அங்கு அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன, ஆன்மீக கண்கள் திறக்கப்படுகின்றன. முழுமையான பலம் பெறுகின்றார், சக்தி பெறுகின்றார்.
ஒரு 180 டிகிரி மாற்றம். இந்த பகுதியிலே யூதர்களோடு இணைந்து துன்புறுத்திய அவர் சான்று பகர்கின்ற வாழ்க்கைக்கு வருகின்றார். அத்தனை அப்போஸ்தலரும் செய்தது சான்று பகர்தல். அவர் வாழ்ந்த முறையினால்தான் திருச்சபை வேர்விட்டு வளர்ந்தது. அன்புக்குரியவர்களை, உங்களிடம் நான் வேண்டுவது அதைத்தான். இந்த நாளிலே என்னுடைய ஒரே வேண்டுதல் அதுதான். இங்கு பெற்றுக்கொண்ட இந்த கத்தோலிக்க புத்துயிர்ப்பான புத்துணர்வான இந்த விழுமியங்களை, மதிப்பீடுகளை, நற்செய்தியின் மதிப்பீடுகளை நீங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தில் நீங்கள் அப்போஸ்தலராக மாறுகின்றீர்கள். We become the extensions of God. இறைவனுடைய நீட்சிகளாக நாம் மாறுகின்றோம், அப்போஸ்தலர்களாக மாறுகின்றோம். நம்முடைய சொல், செயல், சிந்தனை, உணர்வுகள், உறவுகள், தேர்ச்சி எதை செய்தாலும் அது இறைவனுக்கு மகிமையை தருமா? சிந்தித்து பார்ப்போம். எதை செய்த எந்த முடிவு எடுத்தாலும் சரி, உங்களுக்கான தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுக்கான முடிவாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கான முடிவு, மனைவி கணவனுக்கான முடிவாக இருக்கலாம், அந்த குழுமத்திற்கான, இறை சமுதாயத்திற்கான, நீங்கள் பணிபுரிகின்ற அலுவலகத்தில் எடுக்கின்ற முயற்சிகளாக இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது இந்த முடிவு இறைவனுக்கு மகிமையை தருமா? எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கௌரவத்தை தருமா? இதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி செய்தோம் என்றால் அந்த அப்போஸ்தலரோடு உடனிருப்போம், சீடத்துவத்தில் நாம் பங்கெடுப்போம். இயேசுவே சீடர்களை பார்த்து, ஒரு சீடனை பார்த்து பாடுகின்ற பாடலைத்தான் இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். அன்புள்ள சீடனுக்கு என்ற பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்கலாம். அந்த பாடலை இப்பொழுது டிஸ்பிளே பண்ணுவாங்க. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே நீ சென்றாயோ? கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே,
தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு. நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம். உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. இறைவன் இயேசு நம்ம ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட விதத்திலே பேசியிருக்கின்றார். சீடனே சீடத்தியே என்னோடு இணைந்திரு, பலவீனத்தை பற்றி கவலைப்படாதே, பக்குவப்படுத்தி பலம் தர நான் உண்டு, உலக கவலைகளை மையமாக கொள்ள வேண்டாம், அதை கடந்து செல்கின்ற சக்தியையும் அருளாட்சியையும் அருளாற்றலையும் உனக்கு தருவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். நன்றி சொல்வோம். மலாக்கி, பழைய ஏற்பாட்டிலே மலாக்கி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி வருகிறது. The book of Malachi, chapter 3, verse 3. God the Father is sitting at the furnace, purifying us like silver. தந்தையாகிய இறைவன் அரிதாள் நடுவே அமர்ந்து வெள்ளியை புடமிடுவர்கள் போல புடமிட்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இந்த வசனத்தை ஆணித்தரமாக இன்றைக்கு நற்செய்தியாளர்கள் போதித்ததைப் போல ஒரு ஜெப கூடுகையிலே நற்செய்தியாளர் ஒருவர் இந்த வசனத்தை சொல்லி நம்மை இறைவன் தூய்மைப்படுத்துகிறார் என்பதை வலியுறுத்தி இந்த வசனத்தை சொன்ன பொழுது, இங்கே அமர்ந்திருக்கின்ற பெண்களில் ஒருவர் போல ஒருவருக்கு ஆழ்ந்த வருத்தம் ஏற்பட்டது. தீச்சூளையிலே இட்டு வெள்ளியை புடமிடுகிறவர் போல நம்மை புடமிடுகிறவர் என்றால் எவ்வளவு வருத்தத்தையும் வேதனையும் தருவார் போல இருக்கு இறைவன். கஷ்டத்தை கொடுப்பவர் தான் இறைவன் போல என்று புரிந்து கொண்டு வருத்தத்தில் இருந்தார். அவர் மனம் சஞ்சலம் அடைந்தது. ஒரு வசதியான பெண்மணி தான். எனவே வீட்டிற்கு சென்றவுடன் அந்த பகுதியில் இருந்த ஒரு சில்வர் ஸ்மித், வெள்ளியை புடமிடுகிற ஒருவர், அவரை அழைத்து வந்து, என்னுடைய இல்லத்திலே எப்படி நீங்கள் வெள்ளியை தூய்மைப்படுத்துவீர்கள், செய்து காட்டுங்கள் என்று ஒரு டெமோ வைத்தார்கள். அந்த மனிதர் வந்தார். அடுப்பிற்கான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினார். ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தார். அதில் கச்சா பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளியாக மாற இருக்கின்ற, தூய்மைப்படுத்த இருக்கின்ற அந்த பொருளை போட்டு அந்த வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவர் சந்தேக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தார். எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்க? முதல்ல நான் அந்த கச்சா பொருட்கள், அந்த மூலப்பொருட்களை இதில் போடுவேன் என்று சொன்னார். இரண்டாவது என்ன செய்வீங்க? அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துவேன். தண்ணீரை கொதிப்பதற்கு 100 டிகிரி என்றால் இதற்கு அதைவிட அதிகமான வெப்பநிலையை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலோகப் பொருட்கள் எல்லாம் இழகும் என்று சொன்னார். அப்போ அந்த பெண்மணி நினச்சாங்க, அப்போ ரொம்ப வேதனை கொடுப்பார் போல கடவுள், நம்மளை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த ப்ராசஸ் அட்டன் பண்ணும் போல அப்படின்னு புலம்பிக் கொண்டே கேள்விகளாக தொடுத்து கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு கேள்வி கேட்டார். எந்த நிலையில் அந்த திரவமானது, கொதிக்க வைக்கின்ற திரவமானது எந்த நிலையில் முழுமையாக தூய்மை அடைத்தது? வாட் இஸ் த பியூரிஃபையிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் என்ன என்று கேட்டபொழுது இந்த மனிதன் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்து சொல்வார், when my image is reflected over there, that is the final point of purification. அது கொதித்து வருகின்ற பொழுது என்னுடைய உருவம் எப்பொழுது அந்த திரவத்திலே பிரதிபலிக்கப்படுகிறதோ அதுதான் தூய்மையானதனுடைய முழுமையான அடையாளம்
அருமையானவர்களே, சீடத்துவம் என்பது இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களாக நாம் மாற்றம் பெறுவது, கத்தோலிக்க திரு அவையினுடைய உண்மையான அங்கத்தினர்களாக இருப்பது என்பது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம் என்பது. அது இறைவனை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னதைப் போல சொல், செயல், சிந்தனை, உணர்வுகள், உறவுகள், நம்முடைய தேர்ச்சி, முடிவுகள் அத்தனையிலும் இறை இயல்பை வெளிப்படுத்த வேண்டும். When our life is having the spark of Jesus element, இறைவனுடைய தன்மை வெளிப்பட்டது என்றால் our life will be transformed. முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். அது வார்த்தையால் மட்டுமல்ல, போதிப்பதால் மட்டுமல்ல. சென்ட் பிரான்ஸ் சொல்லுவார், அசிசி, நற்செய்தியை எப்பொழுதும் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார். நம்முடைய முடிவுகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய தேர்ச்சி, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், அது அனைத்துமே இறைவனை மகிமைப்படுத்துவதாக அமைய வேண்டும், நமக்கு சுய கௌரவத்தை தருவதாக அமைய வேண்டும். அருமையானவர்கள், இன்னொரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன். திருநெல்வேலி பகுதியில் பேட்டை என்ற ஒரு பங்கு இருக்கிறது. அங்கு அந்தோனியார் கோவில், பதுவை அந்தோனியார் கோவில், பக்தி நிறைந்த ஒரு பரவசம் உள்ள ஒரு பாரிஷ். அங்கு உள்ள சேசபை குருவானவர் திருப்பலி நிகழ்த்தி முடித்து வந்த பொழுது அவரிடம் ஒரு கூட்டம் ஓடி வந்தது. ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, ஃபாதர் எங்கள் மகளை பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். வயசு பொன், 21 வயசு உள்ள ஒரு பெண்மணி பேச முடியாமல் போய்விட்டது. ஒரு வருடமாக பேச முடியாமல் போய்விட்டது. இவளுக்கு எப்படி திருமணம் முடித்து வைப்போம், வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க என்று அவர் ஜெபித்தார். நம்பிக்கையோடு ஜெபித்தார். அரை மணி நேரம் ஜெபித்தார். தீர்த்தமெல்லாம் தெளிச்சுட்டு சொன்னார், அப்பா வாங்க, கோயிலுக்கு வர்றதெல்லாம் நல்லது தான், அந்தோனியார் ஓகே வர்றது நல்லது தான், ஆனால் நீங்கள் அங்கே உள்ள ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் சீஃப் டாக்டர் போய் பார்த்து அதற்கான மருத்துவ உதவிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கோயிலுக்கு வருவதெல்லாம் நல்லது தான். இத்தனைக்கு அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி. கோயிலுக்கு வருவது நல்லது தான், ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, மருத்துவத்தை பாருங்கள், அப்புறம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவங்க ஓகே ஃபாதர் அப்படின்னு போயிட்டாங்க. போயிட்டு சரியாக 2 மாதம் இருக்கும், மீண்டும் அதே கூட்டம் வருகிறது. அந்த ஃபாதரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இவங்க தான் முன்னாடி வந்தவங்க, திரும்ப வர்றாங்க போல இருக்குன்னு பார்த்தா சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் வருகிறார்கள். ஃபாதர் எங்கள் மகளை பாருங்கள் ஃபாதர், அவள் பேசுகிறத கேளுங்க ஃபாதர்னு அந்த பெண்மணி பேசுகிறாள். வயசு பெண். ஆண்டவருக்கு நன்றி, அந்தோனியாருக்கு நன்றி, நான் குணம் பெற்றேன், அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த ஃபாதர் கேட்டார், யார் குணப்படுத்தி, எந்த டாக்டர் போனீங்களா, எந்த டாக்டர் குணப்படுத்தினார்? டாக்டர் அந்தோனியார் குணப்படுத்தினார். புளியம்பட்டி அந்தோனியாருக்கு போயிருக்கிறாங்க. கரங்கள் தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். புளியம்பட்டி என்ற ஒரு புனித தலம் இருக்கிறது திருநெல்வேலி பகுதியிலே, சவுத்தில் மிக பிரபலமான ஒரு சமீபத்தில் திருவிழா கொண்டாடினார்கள். அங்கு சென்று இந்த பீடத்திலே, இன்னொரு தனிப்பீடம் இருக்குது, பீடத்தில் வைத்துட்டு அந்தோனியாரே இவரை காப்பாற்றுங்க, பேச சொல்லுங்கள், அல்லது எடுத்துக்கங்க, உயிரை எடுத்துக்கங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. 3 நாள் தவ முயற்சியில் ஈடுபட்டு உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி பேச ஆரம்பித்திருக்கிறார். என்னை குணப்படுத்தியது டாக்டர் அந்தோனியார்னு சொன்ன உடனே ஃபாதருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் மந்திரிச்சிட்டு உள்ள ரூம்குள்ளே போனார். அது சாயங்கால திருப்பலி முடிச்சுட்டு ரூம்குள்ளே சாப்பிட்டுட்டு போனோடனே அவருக்கு பெரிய கேள்விக்குறி, நமக்கும் உள்ள கேள்விக்குறி. போய் தனி ஜெபத்தில் இயேசுகிட்ட பார்த்து சொல்கிறார், என்ன இயேசுவே, என்ன இப்படி நடக்குது, குணப்படுத்துறது நீங்கள், அவங்க அந்தோனியார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அல்ல மாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க, குணப்படுத்துவது தெய்வமாகிய நீர் தான், ஏன் அறியாமையில் இருக்காங்க, ஏன் அறியாமையில் வைக்கிறீங்க, நீங்கள் தான் குணப்படுத்துங்க, ஏன் வெளிப்படுத்த முடியல? அந்தோனியார் குணப்படுத்தினா சொல்கிறாங்க, மாதா குணப்படுத்தா சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு இயேசு சபை துறவியாக இருந்தாலும் கத்தோலிக்க துறவியாக இருந்தாலும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு தான் குணப்படுத்தினார் என்று தான் இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் உதவி செய்யலாம், ஆனால் குணப்படுத்தின அந்தோனியார்னு சொல்கிறது தவறு இல்லையான்னு சொல்லி அவர் மன்றாடி சண்டை போடுறார். சண்டை போட்டு இறுதியிலே அவர் சோர்வு அடைஞ்சிட்டார். இயேசு தான் பதில் சொல்லலையே. சோர்வு அடைந்த உடனே அடுத்த நாள் திருப்பலிக்காக தயாரிக்கிறார். எப்பொழுதும் எங்களுடைய வழக்கம் அடுத்த நாள் திருப்பலிக்காக முந்தின நாளே வாசிப்பது. நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு புதுமை நடக்கிறது. இன்றைக்கு கூட ஜாய்ஸ் சார் அவருடைய நற்செய்தியில் சொன்னாங்க, அந்த 18 ஆண்டுகள் உடல் நலம் இல்லாமல் இருந்த அந்த பெண்மணி
பெரும்போக்குள்ள இரத்தப்போக்குள்ள அந்த பெண்மணி இயேசு அந்த பகுதிக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடிச் செல்கிறார். யூத மத பாரம்பரியத்திலே பெண்கள் சபைக்கு நடுவிலே முன்பாக வருவதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடியது. பெண்களுக்கு அப்படி உரிமை இல்லை, ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டார்கள் இன்றளவிலும். அந்த விதத்திலே அந்த கூட்டத்தில் எப்படியாவது இயேசுவை தொட வேண்டும் என்று முயற்சி செய்து அது முடியாமல் போகவே இயேசுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டார். அந்த நிமிடமே அந்த நொடியே குணம் பெற்றார். அப்பொழுது இயேசு கேட்கிறார், இந்த கூட்டத்தில் என்னை தொட்டது யார்? சீடர்கள்லாம் வியப்பா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இத்தனை பேர் முதன் மேலே வந்து விழுறாங்க, நீ தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே ஆண்டவரே, என்ன கேள்வி? இல்லை, என்னுடைய சக்தி வெளிப்பட்டது, ஆற்றல் வெளிப்பட்டது, புதுமை நடந்திருக்கிறது, ஏதோ நடந்திருக்கிறதுன்னு அந்த பெண் நடுங்கிக் கொண்டே வருகிறாள். ஒரு பெண் சபைக்கு நடுவே வருவது என்பது இயலாத காரியம். அவளை சபைக்கு நடுவே வருவதற்காகத்தான் இயேசுவும் சொல்லியிருப்பார் போல. நடுவிலே வந்து, ஆண்டவரே நான் தான், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று சொன்னார். இது ஒரு நடந்த நிகழ்வு, புதுமை. அதிலே இந்த குருவானவருக்கு என்ன செய்தி என்றால், ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் அட்டாச்ட் டு ஜீசஸ், இந்த உடைக்கு உயிர் இருக்கிறதா? இல்லை. உயிரற்ற இந்த உடை இயேசுவோடு இணைந்திருப்பதால் புதுமையை நிகழ்த்த முடியும் என்றால், இயேசுவோடு இணைந்திருக்கின்ற புனிதர்களால் அன்றாடம் இயேசுவையே நினைத்து பார்த்து வாழ்ந்து சான்று பகர்ந்த புனிதர்களால் ஏன் புதுமை நிகழ்த்த முடியாது? இயேசுவை வார்த்தையால் கருத்தரித்த, இறை வார்த்தையால் இறை வாக்கினால் கருத்தரித்து தன்னுடைய உதிரத்திலே தாங்கிய அன்னை மரியாள் எவ்வளவு புதுமைகள் நிகழ்த்த முடியும் என்பதை அந்த குருவானவர் அன்று கண்டு கொண்டார். இதுதான் கத்தோலிக்க விசுவாசம். அன்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். புனிதர்களும் அன்னை மரியாளும் போற்றப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இணைவனோடு இணைந்திருக்கின்ற, பிணைந்திருக்கின்ற ஒரு உறவின் காரணத்தினால் அவர்களால் அத்தகைய புதுமைகளை நிகழ்த்த முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சான்று பகருகின்றவர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற அருள் அடையாளங்களை, அருள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இந்த கிரேஸ் இவெண்ட் எனக்கு புதுசு தான். ஒரு முறை ஒரு 10வது ஆண்டில் என்னமோ ஒரு ஜெபத்திற்கு மட்டும் வந்தேன். இந்த நிகழ்வை நடத்துகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். இதிலே ஒரு 10 பேர் அல்லது 12 பேர் என்னிடம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த புதுமையை, தொடப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மெய் சிலிர்த்து போகின்றேன். எனக்கு ஒரு பெரிய இறை அனுபவமாக அவர்கள் அந்த அனுபவத்தை பக்குவமாக பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, பரவசமாக பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, சான்று பகர்ந்த ஒரு அனுபவத்தை, நானும் இறை அனுபவம் பெற்ற அனுபவத்தை நான் அடைந்தேன். அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இறுதியாக இயேசுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பேரபிள்ஸ், ஊமைகள், ஊமானங்கள், நிகழ்வுகள்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கு நியூ அண்ட் மாடர்ன் பேரபிள் ஒன்று உண்டு. அதை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். பேரபிள், அது என்ன பேரபிள்? பென்சில் பேரபிள். அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்றாக இருக்கும். பென்சில்களை உருவாக்கிய ஒருவர், பென்சில் மேக்கர், அந்த பென்சில், அழகிய பென்சில்களை பாக்ஸில் போட்டு மார்க்கெட்டிங்காக அனுப்புகின்ற பொழுது அந்த பென்சில்களிடம் 5 விஷயங்களை, பென்சில்களாகிய உங்களிடம் 5 விஷயங்களை சொல்கின்றேன் என்றால், என்னிடம் இருந்தீர்கள், நான் உங்களை தயாரித்தேன், உலகிற்கு அனுப்புகின்றேன், யாருனாலும் பென்சில் வாங்கலாம், அப்படி அனுப்புகிறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 5 விஷயங்களை பென்சில்களுக்கு சொன்னார். அது பென்சில்களுக்கு சொல்லப்பட்டது மட்டுமல்ல, நமக்கும் சொல்லுகின்ற ஒரு விஷயம். பென்சில்களாகிய நீங்கள் இந்த உலகிற்கு செல்கின்றீர்கள், இறைவனுடைய கரங்களில் நீங்கள் தவழ வேண்டும். உங்களை எடுத்து ஆள்வது இறைவனாக இருக்க வேண்டும். இறைவனுடைய மதிப்பீடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக அமைந்திருக்க வேண்டும். முதலாவது, யார் கையில் நீங்கள் இருக்கின்றீர்கள்? உலகத்தின் கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது, தான் என்ற அகந்தை, நான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று பிறரை ஒதுக்கி ஓரங்கட்டுகின்ற நிகழ்வெல்லாம் இல்லாமல், உலகத்தினுடைய போக்கில், உலகம் தருகின்ற பாதுகாப்பில், உலகம் தருகின்ற அந்தஸ்து, அடையாளம், அதிகாரத்தில் நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளாமல், இறைவன் உங்களை ஆட்கொள்ளட்டும், இறைவன் உங்களை செயல்படுத்தட்டும், இறைவனுடைய கரங்களில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று முதலில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, ஒரு பென்சில் வாங்கினா என்ன செய்வாங்க? வச்சு அழகு பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு மாட மாளிகையில் ஒரு கோபுரத்தில் கொண்டு வந்து நடுவில் வைப்பாங்களா? இல்லை. வந்த உடனே ஷார்ப்பான பிளேடு எடுப்பாங்க, அல்ல ஷார்ப்பனர் எடுத்து அதை காயப்படுத்துவோம், கூர்மைப்படுத்துவோம். பென்சிலாகிய நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம், நீங்கள் டைம் டு டைம் ஷார்ப்பனிங் இஸ் அ மஸ்ட். கூர்மைப்படுத்தப்பட வேண்டும், செதுக்கப்பட வேண்டும். வலி இருக்கும், வேதனை இருக்கும், அதுதான் வாழ்க்கையின் வெற்றியை தரும் அர்த்தமான
வாழ்க்கையை தரும். எனவே கூர்மைப்படுத்தப்பட வேண்டும், வலிகள் வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும், இக்கல் இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கூர்மைப்படுத்தப்படுவீர்கள். புண்படுத்தப்படுவதல்ல, பண்படுத்தப்படுகின்றீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பென்சில்களாக பயன்பட முடியும். இது இரண்டாவது அவர் சொன்னது. மூன்றாவதாக, ஒரு பென்சில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் வெல்வெட் பாடி இருக்கும், அருங்கோண வடிவத்தில் இருக்கும், சதுர வடிவத்தில் இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்குது. பென்சில் இப்போ கோல்டன் பென்சில், சில்வர் பென்சில்லாம் இருக்குது. அது நோக்கம் அல்ல. உள்ளிருக்கின்ற அந்த கார்பன் அல்லது கார்பைடுன்னு சொல்லுவாங்க, அந்த உள்ளிருக்கின்ற பகுதி அதுதான் முக்கியம். அதுதான் வரைகின்றதற்கோ எழுதுவதற்கோ பயன்படுவது. எனவே வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும், ஆடம்பரங்கள், அதிகாரம், அடையாளம், பெயர் என்று இருந்தாலும், உள் மனது எப்படி இருக்கிறது? நேர்மையானதாக இருக்கிறதா? மக்களை மன்னிக்கின்ற மனமாக இருக்கிறதா? அவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஏற்றுக்கொள்கின்ற மனமாக இருக்கிறதா? எல்லாவற்றையும் நல்லதாக பார்க்கின்ற, ஆசீர்வாதங்களாக பார்க்கின்ற ஒரு நிறைந்த மனமாக இருக்கிறதா? எனவே பென்சிலில் உள்ளிருப்பது தான் முக்கியம். நான்காவதாக, பென்சில்களில் இப்போ அட் த பேக் ஆஃப் த பென்சில் வி ஹவ் காட் இரேசர். ரப்பரோடு சேர்ந்து பென்சில் வருது. அந்த ரப்பர் எதற்காக, இரேசர் எதற்காக என்றால், நாம் சில வேளைகளில் தவறான செய்திகளை இந்த உலகத்திற்கு விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்ததென்றால், தவறான செயல்பாடுகள், பிறருக்கு எதிராக செயல்பாடு செய்தோம் என்றால், அதை அழுத்தி திருத்திக் கொள்ள வேண்டும், அழித்து திருத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் புண்படுத்துகின்ற செயல்பாடு செய்தால், அதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு ஜென்ம பகை, 10 வருட பகை, 20 வருட பகை என்று வைத்துக் கொள்ளாமல் அதையும் அழித்து மன்னிக்கின்ற மனப்பான். ஒன்று திருந்துவதற்காக, திருத்திக் கொள்வதற்காக. இரண்டாவது, பிறர் செய்த தவறுகளை கூட மன்னிக்கின்ற இயல்பு, மன்னித்து அதை அழித்து விட வேண்டும், மனதில் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. நான்காவதாக. ஐந்தாவதாக, பென்சில் என்று ஒன்று இருந்தால் அது இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை விட்டு செல்ல வேண்டும். காயப்பட்டு புண்பட்டு கிடக்கின்ற இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மேலும் ஒரு புண்ணை ஏற்படுத்தாமல், காயத்தை ஏற்படுத்தாமல், நம்முடைய வாழ்க்கையில் மருந்தை விட்டு செல்லலாம், அல்லது மருந்தாகவே இருக்கலாம். 5 காரியங்கள் அன்பானவர்களே. இறைவனின் கரங்களில் தகழ்கின்றோமா? கூர்மைப்படுத்த சவால்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோமா? உள் மனம் எப்படி இருக்கு? நேர்மையானதாக, எல்லாவற்றையும் நல்லதாக பார்க்கின்ற மனமாக இருக்கிறதா? நாமும் நம்மை திருத்தி கொண்டு பிறரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு இருக்கிறதா? உலகத்திற்கு அருமையான செய்தியை விட்டு செல்கின்ற, சான்று பகர்கின்ற வாழ்க்கையாக, சீடத்தியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நின்று நிலைத்திருக்கும், நடமாடுகின்ற அருள் அடையாளங்களாக இருக்கலாம். என்னுடைய ஒரு வரி ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு தூங்கச் செல்லும் முன்பாக, நான் ஒரு ஆசீர்வாதம், ஐ எம் எ பிளெஸ்ஸிங் டு மை ஃபேமிலி, டு மை ஒர்க் பிளேஸ், டு த இறை சமுதாயம். என்னுடைய இறை சமுதாயத்திற்கு நான் ஒரு ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்திற்கு. அவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நான் தான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தான் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பதென்றால் நான் தான் முதலாவதாக மன்னிக்க வேண்டும். அன்பு செய்து விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் தான் முதல் விட்டுக் கொடுப்பேன் என்று நடமாடுகின்ற அருள் அடையாளங்களாக, வாழுகின்ற ஆசீர்வாதங்களாக. மீண்டும் ஒரு முறை உங்களிடம் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய இடங்களுக்கெல்லாம் சென்ற பிறகு உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு வரி ஜபமாக, நன்றி ஜபமாக, ஐ ஆம் எ பிளெஸ்ஸிங், நான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சான்றாக அமைய, அத்தகைய சீடத்துவம் மிக்க வாழ்க்கை வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று உங்களுக்காக குருக்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன்.